நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு எக்கானமி அப்படின்னாலே ஒரு போரான டல்லான சப்ஜெக்ட். நிறைய பேர் எக்கானமினால பயப்படுவாங்க. சார் என்ன சார் எக்கானமி புரியவே இல்லை சார் அப்படின்லாம் புலம்பி இருக்காங்க. ஆக்சுவலாக எக்கானமி படிக்கிற விதத்தில் படித்தா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ரொம்ப லவபிளான ஒரு சப்ஜெக்ட். நான் எக்கானமி எப்படி ஈஸியாக படிக்கலான்றதுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எவ்வளோ அழகாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து தங்கம் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தங்கம் வாங்க வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்றதுக்கு ஒரு 4 காரணங்கள் இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியா தான் வந்து உலகத்திலே நிறைய கோல்டு கன்சியூம் பண்ற நாடு. அண்ட் இந்த கோல்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம தங்கம் அதிகமா வாங்குறோம் அப்படின்னா நம்ம வெளிநாடுல இருந்து இம்போர்ட் பண்றோம் இல்லைங்களா, அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்து என்ன ஆகும்னா நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ட்ரேட் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குறையுதா. இப்போ என்ன ஆகும்னா இந்த இந்திய ரூபாயினோட மதிப்பு இருக்குல்ல டாலருக்கு நிகரா வீக்கன் ஆகும், குறையும், டெப்ரிஷியேட் ஆகும். இப்படி டெப்ரிஷியேட் ஆகுறது நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு மேக்ரோ எக்கனாமிக் டைமென்ஷன்ல நல்லது இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 1/2 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட தங்கம்லாம் இல்லை, பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த 1/2 கிலோ தங்கத்தை நான் என்ன பண்ணேன்னா பேங்க்ல லாக்கர்ல போட்டு லாக் பண்ணி வச்சுப்பேன். அதே சமயத்தில் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நான் அந்த 1/2 கிலோ தங்கம் வாங்கல. சோ 1/2 கிலோ தங்கம் அப்படிங்கிறது 500 கிராம், ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம். அப்ப 500 டிவைடட் பை 8 போட்டு பார்த்துக்கோங்க. அது இன்ட்டு 1.5 லட்சம். அப்ப இவ்வளவு சில பல லட்சங்கள் வந்து பேங்க்ல போய் லாக்கர்ல தூங்கிடும். எப்போ நான் ஒரு 1/2 கிலோ தங்கம் வாங்கி லாக்கர்ல போட்டுட்டேன்னா, அதே நான் தங்கம் வாங்கல, காசா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசு வந்து பேங்க்ல லிக்விடா இருக்கும். அண்ட் பேங்க் வந்து லோன்ஸாவோ இல்ல நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கோ லிக்விடா அதை வந்து ஃபண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து விவசாய கடன் கேட்கிறாரா, பேங்க் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எக்கானமி ரன் ஆகுறதுக்கு லிக்விடா கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஆனா அதே சமயத்தில் நான் இந்த கேஷை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாம ஒரு 1/2 கிலோ தங்கமா வாங்கி லாக்கர்ல போட்டு பூட்டிட்டு அது வந்து அப்படியே லாக்கர்ல தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இது என்ன ஆயிடும்னா ஒரு டெட் கேபிட்டல் ஆயிடும். ஸோ அதனாலதான் இப்போ ரீசெண்டா நம்ம மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான். இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் அதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயமும் கிடையாது. அன்றாட வாழ்வியலோட லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா கான்செப்ட்ஷியலி நமக்கு எப்பவுமே மறக்கவே மறக்காது. அண்ட் இப்படி தான் நீங்க எக்கானமி படிக்கணும். இந்த மாதிரி எக்கானமி படிச்சீங்கன்னா சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், லவபிளா இருக்கும். அண்ட் எக்கானமியில் வர கொஸ்டின்ஸுமே நீங்க ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி. ரைட், தேங்க்யூ.